பால் கடம்பு செய்ய போகிறேன். அதுக்கு பாலை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வெதுன்னு ஆன பிறகு இதில் பால் பவுடர் கலக்கணும். இப்போது இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறேன். இதில் ஒரு 50 கிராம் அகர் வாங்கிட்டு வந்து இதை போட்டு நல்லா இதை ஜெல்லி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அகர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஜெல்லியை வந்துடுச்சு. அதுலேயே தேவையான அளவு சர்க்கரையும் போட்டுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் போட்டு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது பால் கொஞ்சம் வெதுன்னு வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் பால் பவுடர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கிப்போம். இப்போ இதில் கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன், வெண்ணிலா எசன்ஸு. இப்போ இந்த ஜல்லி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த டம்ளர்லலாம் கொஞ்சம் நெய் தடவி இருக்கேன். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு 1 ஹவர் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஓரெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இது என் பேத்திக்கு கொடுக்குறேன். அவள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவா. சூப்பராக இருந்து